அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னா, நம்ம வாரம் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில ஒரு சில கன்டென்ட்ஸ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா, தமிழகம் சார்ந்த செய்திகள பார்க்க போறோம். தமிழகத்துல தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த தாயுமானவர் திட்டம் பார்த்தீங்கன்னா, வறுமைய ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். பாவர்ட்டி அலிவியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போன வருஷம் பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்த பத்தின அறிவிப்பு வெளியாயிருந்திருக்கும். ஓகேங்களா? பாவர்ட்டி அலிவியேஷன்க்காக 2024ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். 70 வயது 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தாயுமானவர் திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க, 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், அப்புறம் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் அவங்களோட வீடுகளுக்கே தேடி போய் ரேஷன் பொருட்கள வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்த விரிவாக்கம் செய்ய போறாங்க. எப்படி விரிவாக்கம் செய்ய போறாங்கன்னா, முன்னாடி 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அந்த ஹோம் டெலிவரி ரேஷன் ப்ராடக்ட்ஸ ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அத 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கே டைரக்ட்டா வீட்டுக்கே போய் குடுக்குற மாதிரி இந்த திட்டத்த கொண்டு வர போறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, புதுயுக தொழில் முனைவு நிறுவனங்களை உருவாக்கும் தொழில் முனைவோருக்கு உதவும் நோக்கில் அனைவருக்கும் ஸ்டார்ட் அப் என்ற மையத்தை சென்னை ஐஐடி தொடங்கியது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ அனைவருக்கும் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு மையத்த சென்னை ஐஐடி உருவாக்கியிருக்காங்க. மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ்ல. ஓகேவா? இது ஸ்டார்ட் அப்ஸ கொண்டு வரக்கூடிய ஆன்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு ட்ரெய்னிங், கெப்பாசிட்டி பில்டிங்லாம் பண்ணக்கூடிய வகையில, இந்த அனைவருக்கும் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு மையத்த திறந்து வச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. TAEI அப்படின்னா. ஓகேவா? தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, 2016, 17கள்லயே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை செயலியை அந்த அமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த செயலிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க பயன்படுத்துவாங்க. பேஷண்ட் ஏத்துனோனே பேஷண்ட் நேம் என்ன? என்ன கண்டிஷனு? வேன்ல ஏத்துறப்ப என்ன கண்டிஷனு? பிளட் பிரஷர் எவ்வளோ இருக்கு? ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கு? என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அவருக்கு? எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் டிராப் பண்றாங்க? இந்த மாரி டேட்டாவ மெயின்டெயின் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான், ஒரு போர்ட்டல தான் ஐ மீன் ஒரு ஆப்ப தான் TAEI ரிஜிஸ்ட்ரி 2.0 அப்படி சொல்லி சொல்றோம். தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். அடுத்தது, நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக கேரளம் உருவாகியுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியே இல்லாத ஒரு ஸ்டேட் யாருன்னா கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பேங்க் படி பார்க்கிறப்ப, பாவர்ட்டி லைன் எவ்வளவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்ட் பேங்க் முன்னாடி $2.15 இருந்துச்சு. அத இப்ப கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி $3 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, பிலோ பாவர்ட்டி லைன் கீழ இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இந்தியாவ கம்பேர் பண்றப்ப 11.28% இருக்கு. ஆனா தமிழ்நாட்ல அது கொஞ்சம் கம்மி தான். 2.2% தான் இருக்கு. ஆனா அப்படி ஒரு பிலோ பாவர்ட்டி லைன் கீழ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியே இல்லாத மாநிலமாக யார் வந்திருக்காங்கன்னா, கேரளா வந்திருக்காங்க. அவங்க தான் சமீபத்தில இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியும் வந்திருப்பாங்க. ஓகேவா? டிஜிட்டல் லிட்ரசி ஸ்டேட் அப்படின்னாலும் கேரளா தான். அடுத்தது உத்தரப்பிரதேச மாநில தலைநகரான லக்னோ, அதன் புகழ்பெற்ற சமையல் பாரம்பரியத்திற்காக யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ லக்னோவ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டீஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி அந்த நெட்வொர்க்ல சேர்த்திருக்காங்க. ஓகேவா? கிரியேட்டிவ் சிட்டீஸ் நெட்வொர்க்ல. எதுக்காகன்னா, லக்னோ அப்படிங்கிறது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டுக்காக ஃபேமஸான ஒரு சிட்டி. அவத் பிரியாணி அந்த இதுன்னு சொல்லி நெறைய இருக்கும் அங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லக்னோ சிட்டிய கிரியேட்டிவ் சிட்டீஸ் நெட்வொர்க்ல ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் செகண்ட்ஸ் நியூஸு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் பாடல் 150 ஆண்டுகள் ஆயிருச்சு. அத டெல்லில கொண்டாடி இருப்பாங்க. வந்தே மாதரம் பாடல் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1875ல நமக்கு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால பாடப்பட்டிருக்கும். அத இந்தியன் காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா, 1896ல கல்கத்தா மாநாட்ல ரவீந்திரநாத் தாகூர் அத பாடியிருப்பாரு. சரிங்களா? யாரு அந்த கல்கத்தா மாநாட்டோட பிரசிடென்ட்டா இருந்திருப்பாங்கன்னா, ரஹ்மத்துல்லா சயானி அப்படிங்கிறவரு இருந்திருப்பாரு. 1950 ஜனவரி 24ல தேசிய பாடலாக இத நம்ப அடாப்ட் பண்ணியிருப்போம். நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம்னா வேற. அது ஜனகணமன். சரியா? அடுத்தது 2026ஆம் ஆண்டு ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாட்டை சீனா நடத்த உள்ளதாக
அந்த அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது 2025ல அபெக் மாநாடு கியாங்ஸோ அப்படிங்கிற சிட்டி சவுத் கொரியால வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அபெக் அப்படிங்கிறது 1989ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 21 உறுப்பு நாடுகள் வந்து இருக்காங்க. இதனுடைய 2025ஆம் ஆண்டு மாநாடு கியாங்ஸோ சவுத் கொரியால நடந்துச்சு. 2026ல சைனாவோட சென்சென் அப்படிங்கிற சிட்டில நடக்கப் போகுது. சரியா? அடுத்தது அந்த டான்சானியா, கிழக்கு ஆப்பிரிக்கா நாடு டான்சானியா, அங்க அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. அதுல சாமியா கலுலுஹாசன் அப்படிங்கிறவரு வெற்றி பெற்று இருக்காரு. உலகத்திலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகம் அப்படிங்கிறது எகிப்துல திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி குடுத்திருக்காங்க. சமீபத்தில நம்ம செய்தித்தாள்கள்ல கூட இத நம்ம பார்த்திருக்கோம். உலகத்திலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகம். அந்த எகிப்தோட பிரமிடுகளுக்கு பக்கத்துல, கெய்ரோ சிட்டிக்கு பக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது நாசாவோட ஹெட்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஜாரட் ஐசக்மேன் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது மிக கடுமையாக தாக்கிய கல்மேகி புயல். இந்த கல்மேகி புயல் எந்த நாட்ட தாக்குச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிலிப்பைன்ஸ் நாட்ட தாக்கியிருக்கு. சரியா? அடுத்தது சமீபத்தில நியூயார்க் நகரத்துக்கான மேயர் எலக்ஷன் நடந்திருக்கும். அதுல இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோஹ்ரன் மம்தானி அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்கார். அடுத்தது அறிவியல் சார்ந்த செய்திகள்ல, சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவும் வகையில் குறைந்த செலவிலான இரத்த சர்க்கரை அளவிடும் கருவியை சென்னை ஐஐடி ஆய்வாளர்கள் உருவாக்கினர். இந்த சுகர் டெஸ்ட் பண்றோம் இல்லையா? அத குறைஞ்ச செலவிலேயே சுகர் அந்த மிஷின வாங்கிக்கக்கூடிய அளவுல, ஒரு குறைஞ்ச செலவிலேயே வந்து இந்த ரத்த டெஸ்ட்டையும் நம்ம ஐ மீன் சர்க்கரை டெஸ்ட்டையும் நம்ம பண்ணிக்க முடியும். சுகர் டெஸ்ட்டையும் பண்ணிக்க முடியும். அந்த மாரி ஒரு எக்யூப்மென்ட்ட உருவாக்கியிருக்காங்க. அவ்வளதான். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்து பார்க்கிறப்ப, ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிறது செப்டம்பர் 22 நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். அதுல 5, 12, 18, 28ன்னு இருந்தத, இந்த 12% 28% கேன்சல் பண்ணாங்க. இனிமேல் 5%, 18% தான் இருக்க போது. அது இல்லாம இந்த குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இருக்க போகுது. இனிமேல் 5, 18 சின் குட்ஸ் அதுக்கு வந்து 40% ஓகேவா? சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது 2025, 28ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக ஸ்ரீனிவாசராஜ் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 13வது பெண்கள் உலகக் கோப்பையில் இந்த பெண்கள் உலகக் கோப்பை அப்படிங்கிறது 1973ல ஆரம்பிச்சிருக்கும். ஆண்களுக்கான உலகக் கோப்பை கிரிக்கெட்ல 1975ல தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இதுல ஆண்கள் உலகக் கோப்பையில 83, 2011 இந்தியா வின் பண்ணுது. விமென்ஸ் வேர்ல்ட் கப்ப ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்ணியிருக்கோம். எங்க அந்த கேம்ஸ் நடந்ததுன்னா, நவி மும்பைல டிஎஸ் பட்டேல் ஸ்டேடியத்துல வந்து நடந்திருக்கும். அதுல 52 ரன் வித்தியாசத்துல தென்னாப்பிரிக்காவ தோற்கடிச்சு இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. ஆ பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஃபாலி வர்மா. ஓகேவா? பிளேயர் ஆஃப் த மேட்ச்ங்கிறது செஃபாலி வர்மா. பிளேயர் ஆஃப் த டோர்னமென்ட் வந்து தீப்தி சர்மா. ஓகேவா? டோர்னமென்ட் அப்படின்னா தீப்தி சர்மா. மேட்ச் அப்படின்னா செஃபாலி வர்மா. ஓகேங்களா? டோர்னமென்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமென்ட் வந்து தீப்தி சர்மா. அடுத்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டன் யாருன்னா, ஹர்மன் பிரீத் கவுர். சரிங்களா? இதுதான் முக்கியமான டேட்டா. அத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த வாரத்துக்கான செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி.